என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எப்படின்னா அவங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு. அதே மாதிரி இப்ப நடிகர்கள் அவங்க பசங்க எல்லாம் இன்னைக்கு நடிகர்கள் ஆயிடுறாங்க. பெரும்பாலும் அது வந்து புறத்தொழில் மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி நடக்கும். எல்லா குடும்பத்திலுமே இது இயற்கை தான். ஏன்னா இப்ப டாக்டர் ஃபுல்லா டாக்டர் தான் பெரும்பாலும். ஏன்னா அவங்க அப்படி விரும்புவாங்க. டாக்டரை என் பையனையும் டாக்டருக்கு படிக்க வச்சிடறாங்க. வாத்தியார் ஃபுல்லா வாத்தியார், அது மக்களுக்கு வேற விஷயம். புதுசாக பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த காரணம் என்ன, வாத்தியார் ஃபுல்லா வாத்தியாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அது மாதிரி இது வழி வழியா வர்றது. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத அடுத்த வழியில அதுதான் வரும். இப்போ நம்ம இறக்கும் போது என்ன நினைவு இருக்கோ மனசுல, அதுதான் அடுத்த பிறவிக்கு வரும். அதனாலதான் செத்தே போயிட்டானாலும் போய் அங்க திருவாசகம் தேவாரம் ஏன் பாடுறாங்க, எதுக்கு பாடுறாங்க? அடுத்த கடைசி நேரத்துல அவனுக்கு அந்த நினைவு வந்து அந்த பாடல் மேல இருக்கட்டும். உயிர் போயிடுச்சு, அந்த ஆன்மா அங்கதான் இருக்குது. இந்த 16 நாள் அந்த காரிய கர்மங்கள் நடக்கிற வரைக்கும் சுத்தி நடக்கும். ஏன்னா வாழ்ந்த வீடு இல்லையா, அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போகாம பழக்க தோஷம் சுத்திக்கினே இருக்கான். அப்ப அது வந்து கிரகிக்கணாத. அதனால எல்லாம் திருவாசகம் தேவாரம் பாடி பஜனை பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, கடைசியா போய் உடல் எடுக்கும் போது இந்த திருவாசகமா தேவாரமா அதுக்கு மனசுல பதிஞ்சிருக்கும். அப்ப அதுக்கேற்ற உடலை தேர்ந்தெடுத்து ஆன்மீக பாதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்கு ஏற்படும். சரி சாமி, இப்போ 16 நாள் ஆன்மா வெளியில இருக்குன்றீங்க. கோயில்ல தங்குமா இல்ல வேற ஏதாவது? ஆன்மா கோயில்ல தங்குறதோ இங்க தங்குறதோ அது வீடு வாசலோ ஒண்ணும் கிடையாது. ஆன்மா முப்பொருள் இல்ல சாமி, புனிதமான பொருள் அது. அதால வந்து புனிதமான நம்ம கோயில் தான் இது பண்ணுவோம். புனிதமானது நமக்குள்ள வந்தாலே கெட்டு போச்சு. கெட்டு போன போதுதான் அது வெளியே இருக்குது. இறைவன் கிட்ட இருந்து வரும்போதுதான் புனிதம்பா. இங்க உள்ள வந்த உடனே எல்லாம் கெட்டுதான் போயிட்டு, அது கெட்டு போனதுக்கு ஏத்த மாதிரிதான் உடல் எடுத்துன்னு வருது. அது புனிதமா இருந்தா அங்கெல்லாம் போய் சேர்ந்துடும். ஏன் திரும்ப வருது? மனம் கூட இருக்கிறதால. அதனால அது கோயில எல்லாம் போயிட்டாங்க. இங்கேயே சுத்தி இங்க சுத்தம் சுடுகாட்டுல போய் சுத்திட்டாங்க. ஆமா ஆமா. அதே இப்போ நல்ல மாதிரி நார்மலா வந்து டெத்து வந்து செத்து போறவங்க எல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. இந்த 16 நாள்ல உடல் கஷ்ட தேடிக்கிறது சூசைட் பண்ணிக்கிறான் பாருங்க. இப்ப 40 வயசு 50 வயசு அவனுக்கு ஆயுள்னா 30 வயசுல தூக்க மாட்டேங்கிறான், செத்து போறான்ல. அவனுக்கு வாழ்நாள்ல அவன் ஜென்மத்துக்கும் உடல் கிடைக்காது. அவன் 20 வருஷத்துக்கு சுத்தி இருந்தாருன்னா, ஏன்னா அவனுக்கு 50 வயசு நிர்ணயம் பண்ணி கடவுள் அனுப்புறான். இதுக்குதான் தனு கரண புவன போகம். நாங்க இத பிக்ஸ் பண்ணி அனுப்புறான். கடவுள் வந்து பிக்ஸ் பண்ணி அனுப்புறான். உனக்கு இதுதான்னு நீ போய் மாத்திக்கினா உனக்கு யாரா அந்த அதிகாரம் கொடுக்குது? உனக்கு அந்த அதிகாரமே கொடுக்கலையே, நீயா போய் எடுத்துக்கீங்க அப்படி. ஏன்னா அங்க கதவு திறக்காது. அங்க முடிஞ்சே அங்க கதவு திறந்தா உள்ள போக முடியாது. உனக்கு திறக்காது. உனக்கு 50 வயசுக்கு போட்டு அனுப்பிச்சிருக்கேன். 30 வயசு நீங்க உடலை விட்டீங்கன்னா அது 40 5,000 நீங்க உடலாம் இல்லாம இந்த ஆன்மா எந்த செயல்பாட்டுக்கும் போக முடியாம இங்கேயே அலைஞ்சி திரிஞ்சு சுத்தி எந்த வேக்காடாகி அது கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு எது கிடைக்குதோ அதுல போய் பூந்துரும். ஏன்னா இதுக்கு இயக்கம் வந்தாவணுங்க. அதுக்கு இயக்கம் நட்டம் பட்னியா எவ்வளவு நாள் இருப்பேன்? பசியும் பட்னியமா 10 நாள் தாக்கு பிடிப்பேன், 5 நாள் தாக்கு பிடிப்பேன். அதுக்கு மேல ஆன்மா அவளை தாக்கு பிடிப்பேன். ஒரு வேலை கஷ்டமா இருக்குது, ஒரு வேலையே ஆன்மா நீ சொன்ன மாதிரி புனித பொருளே வச்சுக்கா. அது ஏதோ தாக்கு பிடிக்குதுன்னா கூட வச்சுக்கா. 10 நாள் 5 நாள் அப்புறம் எங்கே ஒரு நாயோ பூனையோ பன்னியோ கழுதி தீவனம் பூந்து அப்போ வந்துட்டோண்டா போனோம். கடைசியில பண்ணில வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போய் மாட்டேங்க. ஏன்னா அது செய்தது அந்த கர்ம வினைப்படி அதுல போய் பூந்தா முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். அதுல இருந்து அது பிறவி தொடர்ச்சி போய்கிட்டு பிறவி சுழற்சியில அது மாட்டிச்சுன்னா அதுல இருந்து விடுதலை ஆகணும்னா இந்த பாதையை தவிர வேற வழியே கிடையாது. சாமி, மனுஷன் விடுதலை ஆகணும்னா இதை தவிர இறைப்பாதையை தவிர வேற பாதை வழி கிடையாது. சரி சாமி, இப்போ நம்ம வந்து இந்த பிறவில வந்து முக்தி மோட்சம் அடைய முடியும்னா அடுத்த பிறவி அடைய முடியும்னு யார் சொன்னா? இல்ல சாமி, முயற்சி பண்றோம். நம்ம முயற்சி பண்றோம், முடிவு அவனுக்கு முயற்சி பண்றோம். ஓகே சாமி, இப்ப பண்றோம். அடுத்த பிறவிக்கு நம்ம வந்து இது தொடரும் ஐயா சொல்றாரு. ஆமா, தொடரும்ட்டு கொடுத்த உபதேசம் குரு ஐயா கொடுக்குறாரு. குருவும் தொடருவாரா? குரு தொடர மாட்டாரு. அவரு முடிச்சுட்டு போயிட்டாருல, அவரோட பாடம் மட்டும் தொடரும். பாடம் தொடரும், எந்த காலத்துக்கும் தொடரும். இதுதான் நான் என்ன சொன்னேன். நானு இது எங்க இருந்து வந்ததுன்னா
ஆதியிலிருந்து. இருந்து வந்தது. எத்தனையோ யுகங்களா வந்து கடந்து வந்துகிட்டு இருக்குது. இன்னும் கடந்து போய்கிட்டே இருக்கோம். பாடம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கோம். இப்ப ஐயா சொன்னாரு, இந்த பாடத்தை உலகம் பூரா எடுத்துட்டு போனோம் நீங்க அப்படின்னு சொன்னாரு. அதை செய்துகிட்டு இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க யாராவது அதை செய்ய போறீங்க, இதை எப்படி விட்டுருவீங்க? தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும். பாடம் என்னைக்கும் போய்கிட்டே தான் இருக்கணும். இப்படி போனாதான் ஒரு சிலராவது கடைத்தேற்றம் அடைஞ்சு போக முடியும் இறைவன். இல்லைன்னா பிறவி பிணியில இங்கேயே உழண்டுகிட்டு தான் இருக்கணும். அதனாலதான் சில குருமார்களை இறைவனே அனுப்புறாரு. இந்த 4 பேர் பெருமக்கள் வந்தாங்களே, அவங்க எல்லாம் குருமார்கள். அவங்கெல்லாம் பத்தாம கடவுளே வந்துட்டார் குருவா. குருவடிவாகி கோளையின் தண்ணில் திருவடி வைத்து திருமிகு பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கர்களுமே இறைவனே குருவடிவா வந்தார். இப்போ மாணிக்கவாசகருக்கு சிவபெருமானே வந்து தீட்சை கொடுக்குறாரு. இது மாதிரி உனக்கு அந்த இது நிலை வந்துடுச்சுனாலே இறைவன் வேற வேலையே இல்லை. அவர் அதுக்குதானே உட்காந்து பாத்துக்கிறாரு. அப்படியே பார்த்து யாரா மாட்ட போறான், மாட்டினாண்டா ஒருத்தன் சாதாரண அந்த வாப்பா வாப்பான்னு திருவடி தீட்சையை கொடுத்து அவனை கூட்டு முக்தி நிலைக்கு வந்தவனை இங்க விடவே மாட்டான். ஏன்னா கெட்டு போயிடுவான் அவன். மறுபடியும் இந்த மண்ணுல மறுபடியும் கெட்டு போயிடுவான். அவன் திருந்தே அவன் நல்ல நிலைக்கு வந்தவன தூக்கினான். அவனை இங்க விட்டா பழைய சாக்கடையில போகுது, மறுபடியும் கெட்டு போயிடுவான் அப்படின்னு ரெடியா பாத்தீங்க. எத்தனை பேர் கெட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி. எத்தனை ஏமா உதாரணத்துக்கு நித்யானந்தா என்ன ஆனா, ரொம்ப தூரம் போவானா, இதோ இருக்கிற நித்யானந்தா என்ன ஆனா, நல்லாதான் வந்தான். ஏன் கெட்டு போனான்? அதான் அந்த சாக்கடை வலிச்சு விட்டுச்சுமா. சாக்கடையில வலிச்சு விட்டதுக்கு காரணம் இது நிலைகள். அது மாதிரி நம்ம மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி 6 ஆதாரங்களை கடந்து சகசிரநாமம் வர வரைக்கும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இங்க நிற்கும், புருவ மையத்துல நிற்கும் போது தப்பு நடந்தா அதுல இருந்து சறுக்கல் தான். அதுக்குதான் சொன்னாங்க ஜான் ஏர்னா முழம் சறுக்கு அப்படின்னாங்க. இங்க இருக்கிற இந்த ஜான் ஏர்னா முழம் சறுக்கிச்சு. இப்ப ஜான் ஏர்னவனுக்கு முழம் சறுக்கி தான் அவன் போய் நாடு வாங்கினா அங்க இங்க போய் செட்டில் ஆயிட்டான். அந்த முழம் சறுக்கலைன்னா இந்த ஜான்ல இருந்து மேல அப்போ அவன் ஜான் சறுக்கி கீழே வந்துட்டான். அது மாதிரி கெட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஏமா லிங்கம் எடுக்கிறான், வாயில இருந்து லிங்கம் எடுக்கிறான், கையில இருந்து டாலர் கொடுவா. வெள்ளியா தங்கம்மா இருந்தா போட்டுருவாங்க. வயிற்றுல வச்சிருப்பானே போட்டு கீச்சி அப்படியா? அதெல்லாம் உண்மை கிடையாது. சும்மா அந்த இது கொடுக்குறது அதை கொடுப்பா. புட்டபர்த்தி சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, நிறைய முடியெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அவரெல்லாம் வந்து அந்த சித்தாடல்கள், சித்து விளையாட்டு, அதாவது புருவ மையத்துல நிறுத்தினாலே சித்து வரும். அதை வந்து அந்த செலவு பண்ணிட்டா திரும்ப ரிட்டர்ன் பண்ண. அது செலவு பண்ண கொடுத்த காசு என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.